சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்துடைய நாளைய முதல்வர் யார்? வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பை தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க, எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை தற்பொழுது தேர்தல் காலமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டுருக்கு. இந்த சூழலை தற்பொழுது யார் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னது இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது பார்த்தீங்கன்னா தனித்தோ இல்லை கூட்டணியிலோ சரி 110 to 120 தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தற்பொழுது இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 முனை போட்டியானது இருக்குது. அதிமுக கூட்டணி மற்றும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, நான் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியானது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இருப்பது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். இந்த 4 முனை போட்டியினால் பார்த்தீங்கன்னா வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது கால நிலவரப்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் மக்களுடைய ஆதரவும் அதிமுக பக்கம் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா 40% வாக்காளர்களை அதாவது பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 120 to 160 தொகுதிகளை வரை அதிமுகவுடைய கூட்டணி கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% பார்த்தீங்கன்னா விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. 38% கிட்டத்தட்ட 110 to 120 தொகுதிகள் வரை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் களத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. தேர்தல் சமயத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 18 இல்லை 24 விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஓட்ஸுக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் நிறைய விதமான ஆதரவு திரும்பி இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக இந்த 24 to 35, 40 அந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு அளித்துட்டு வராங்களாம். நான்காவதாக நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேக்கா வந்ததுடன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 6 விழுக்காடுகள் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 2 இல்லை 4 தான் பார்த்தீங்கன்னா வாக்காளர் விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.